விக்கிரவாண்டி தனியார் பள்ளியினுடைய முதல்வர் தாளாளருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பள்ளியினுடைய தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டோமினிக் மேரி ஆகிய இருவருமே உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில இவர்கள் இருவரையுமே நேரில் வந்து சந்தித்து விசாரணை செய்த விக்கிரவாண்டி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் பாத்தீங்கன்னா வருகிற 10ஆம் தேதி வரை இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதே போலவே பள்ளியினுடைய அந்த வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலுக்கும் வருகிற 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இவர்கள் இங்கு தங்கி இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது தற்போது பாத்தீங்கன்னா சிறைக்கான அந்த காலமே வந்து இதுல வந்து கணக்கில் கொள்ளப்படும். தொடர்ந்து இவர்கள் இங்கிருந்து உடல்நிலை சரியானதும் சிறைக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.